தம்பி. ஆ மாறி என்ன ஃபோன் பண்ணிச்சு. சரிப்பா. பக்கத்து ஊரில் கல் இருக்கிற வேலை இருக்குதான். போனால் 4 காசு சேர்த்து பார்க்கலாம். அங்கே தான் போகிறேன். 2 நாளில் வந்துடுவேன். நீயும் பத்திரமா இரு, தம்பியும் பத்திரமா பார்த்துக்க. சரியாப்பா? சரிப்பா. ஏன்ப்பா அவ்வளோ தூரம் போய் தான் வேலை பார்க்கணுமா? ஏன் நம்ம இடத்துலலாம் வேலை இல்லையா? உன்னை தான் படிக்க வைக்க முடியல, தம்பியாவது படிக்க வைக்கணும்ல. அதான்ப்பா. சரிப்பா, வரேன். பார்த்து போயிட்டு வாங்கப்பா. என்னடா ஒரு வழியா எந்திரிச்சியா? போய் குளி, போ சீக்கிரம் குளி. அண்ணா பள்ளியோட போயிட்டு வரேன். ஏடா கிளம்பிட்டியா? சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பத்திரமா வீடு வந்து சரி, சரியா? சார் குட் மார்னிங் சார். வாடா, இன்னைக்கு முடி வெட்டாமல் வந்துட்டியா? எத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்க வந்துட்ட முடிய வெட்டுன்ட்டு. உன்னையும் பாரு, கிளாஸில் உள்ள பசங்க எல்லாரையும் பாரு. இதுக்கு மேலே அப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. போய் கிரவுண்டில் போய் முட்டி போடு போ.
ம் என்னடா மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டே போகிறான்? என்னடா விளையாட போலையா? அங்கே தெரு பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. சும்மாவே உக்காந்துக்கிட்டு. ஏடா என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சொல்டா என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏன்டா ஒரு மாதிரி பேசுற? என்னாச்சு சொல்லு. நாளிலேருந்து பள்ளிக்கூடம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சார் ரொம்ப நாளாக முடி வெட்ட சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லவும் இல்லை, வெட்டவும் இல்லை. ஏன்டா இதனால என்கிட்ட சொல்ல. அப்புறம் எங்க அப்பாவே காத்தால வேலைக்கு போடுறாரு, ராத்திரிக்கு தான் வராரு. இனி நான் எங்கேருந்து போய் சொல்ல? சரி சரி இரு, இதோ வரேன். லே வா போய் முடி வெட்டிடுவோம் வா. இல்லை, அப்போ தான் எப்படி அழைச்சிட்டு போவாங்க. வாடா அண்ணன் அழைச்சிட்டு போறேன். வாடா எந்திரி வா. எதுவாக இருந்தாலும் பயப்படாம வீட்டில் சொல்லுடா. நாங்களாம் இல்லையா உனக்கு? கடையில் போய் உட்கார்றா, அண்ணன் வரேன். ம் சரி அண்ணா. ஏய் நில்லு நில்லு, எங்கடா வர? முடி வெட்டணுண்ணா. ஆள் நிறையா இருக்கு, லேட் ஆகும், நீ போ. பரவாயில்லண்ணா, இருந்து பொறுமையாக வெட்டிட்டு போகிறேன். சொல்கிறேன்ல போடா. அண்ணா நானே. லே போடான்ற. அம்மா என்னண்ணே முடிதானே வெட்டி விட சொன்னேன், ஏன்னா தள்ளி விடுற? உங்களுக்குலாம் இங்கே வெட்ட முடியாது. ஏண்ணே? உங்களுக்கு தான் ஊருக்குள்ள கடை இருக்குல்ல, அங்கே போய் வெட்டிங்கடா. ஏன்டா இங்கே வரீங்க? நான் பொழுது போயிட்டுண்ணே, ஊருக்கு வெளில போயிட்டு வந்தா இருட்டிடுண்ணே, கொஞ்சம் வெட்டி விடண்ணே. போடான்றேன்ல. நாங்களும் காசு கொடுத்து தானே வெட்டுறோம், சும்மா வெட்டுறோம். இதா சட்டமீறி பேசுறியா? ஊருக்கு வெளில போங்கடா. என்னண்ணே கேட்க ஆள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஊருக்குள்ளே போனால் பொருள் தர மாட்டாங்க, முடி வெட்ட வந்தால் நீங்கள் அடிக்கிறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. நீங்கள் நிற்கிற இடமும் நான் நிற்கிற இடமும் ஒன்று தான். போடா.
சரி சரி, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு காலையில் எப்பவும் போல் ஊருக்கு வெளில உள்ள கல்ல முடி வெட்டிட்டு பள்ளிக்கூடம் போயிடலாம். ம் சரியா? சாயங்காலம் அப்பா வந்து உன்னை பள்ளிக்கூடத்தில் அழைச்சிக்கும். மற்றதெல்லாம் அப்பா பார்த்துக்கும். சரியா? கவலைப்படாதான். மார்னிங் சார். குட் மார்னிங்டா. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி முடி வெட்டிட்டு வந்துட்டேன். இதை முன்னாடியே பண்ணியிருந்தா முட்டி போட்டிருக்க தேவையில்லையா? வா வா, உள்ள வா உள்ள வா. தேங்க்யூ சார். கவலைப்படாதான். மற்றதெல்லாம் அப்பா பார்த்துக்கும். முடி வெட்டினோன்னு ஜம்முன்னு அழகா இருக்கியே. இனிமேல் பள்ளிக்கூடத்தில் ஏதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு.
இறங்கு. நல்லா படிக்கணும். ஓடு ஓடு. என்ன தம்பி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடியுதுப்பா. என்னப்பா சலூன் கடைக்காரனை போய் பாத்தியா? என்ன பண்ண? அடிச்சியா? சொல்றேன்டா, கோவப்படாத, பார்த்துக்கோ. வா வா. ஏன் அவ்வளோ கோவப்படுற? என்னப்பா நம்ம என்ன ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கா? மளிகை ஜாமான் வாங்க போனால் அடித்து விரட்டுறானுங்க, முடி வெட்ட போனால் அடிக்கிறானுங்க. என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க? நம்ம எல்லாம் காசு கொடுத்து தானே பண்ணுறோம், நம்ம என்ன சும்மாவா பண்ணுறோம்? நம்மளை இவ்வளோ மட்டும் தண்ணி பேசிட்டு இருக்கானுங்க. பின்ன என்ன பண்ண சொல்கிறேன்னா? தம்பி, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. இங்கே அடிதடியாலேயோ போராட்டத்தோலையோ எதையும் திருத்த முடியாது. கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலானது. கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலானது. கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலானது. கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலானது. கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலானது. கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலானது.